இப்படி பூத்து குலுங்குற மல்லிகை செடி சின்னதா ஒரு கட்டிங்ஸை எடுத்து இந்த மருந்துல தொட்டு வச்சு பாருங்க, சூப்பரா வேர் வளரும். தம்பி உண்மையாவா சொல்ற? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தோட்டத்துக்கு போயிட்டு மல்லிகை செடிகளை பதியம் செய்யணும்னு நினைக்கிறவங்க சின்னதா நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி கட்டிங்ஸை கலெக்ட் பண்ணிக்கங்க. தம்பி சும்மாவே வச்சா வந்துடும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டிங்ஸ் வைக்கிறது. இந்த ஒரு சின்ன குச்சி வளருது ஒரு எக்கனாமிக்கல் ப்ரொடக்ஷன்ல கோடிக்கணக்கில் செடிகளை எப்படி உற்பத்தி செய்வாங்க அப்படின்ற ஒரு டெக்னிக் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஜஸ்ட் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மல்லிகை செடிகளை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா எடுத்துக்கலாம். எடுத்துக்கக்கூடிய கட்டிங்ஸோட லாஸ்ட்ல ஒரு கணு பகுதியாச்சும் இருக்கணும். அந்த இடத்துல தாங்க வேர்கள் வளர ஆரம்பிக்கும். ப்ரோட்ரேல கொஞ்சமா கோகோபிட்டை நிரப்பியாச்சு. இந்த ஒரு மருந்து தான் காமிக்கவே மாட்டான் அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஆனா இது ஒண்ணு இல்லைங்க, சேஃப்னு சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லிங்க. இது வேர்கள் வளராது, பூஞ்சை வராம அந்த கட்டிங்ஸ் பாதுகாப்பா பாதுகாக்கும். எந்த செடிகள்லாம் ஈஸியா வேர் வருமோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். கட்டிங்ஸ்ல இந்த மாதிரி கொஞ்சமா லைட்டா டிப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அந்த மருந்து தொடுற பகுதி ஒரு கணு பகுதிகள் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. தண்ணி ஊத்தி ஒரு கவரை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். தம்பி தண்ணி எப்படிப்பா இதுக்கு திரும்பி ஊத்துறது அப்படின்னு கேட்டா, டெய்லியும் மார்னிங் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுங்க, இல்லை ஊற்றி விட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணிடுங்க. எப்போ வளரும் எப்போ வேர் வரும் 45லேருந்து 50 நாட்களில் உங்களோட செடிகளில் வேர்களை பார்க்க முடியும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வேர் வந்திருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஏன் போய் நர்சரியில் வாங்க போகிறோம், நம்மளே உற்பத்தி பண்ணிப்போம். வேர் வந்திருக்குமா, சைனா வீடியோ மாதிரி ஏமாத்தலையே அப்படின்ட்டு நினைக்கிற நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு பாருங்க.